வணக்கம். ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்த உடனேயே சேஞ்ச் இல்லங்கிற பதில கேட்டு கேட்டு நமக்கு சலிச்சு போயிருக்கோம் இல்லையா? நம்மளோட இந்த டெய்லி பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான புது தீர்வு வரப்போகுது. அது என்னன்னு வாங்க இந்த பகுதியில விரிவா பார்க்கலாம். இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏடிஎம்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு 500 ரூபாய் நோட்டை எடுக்கிறீங்க. பக்கத்துல இருக்கிற கடையில போய் ஒரு டீயோ இல்ல ஏதாவது சின்ன பொருளோ வாங்குறீங்க. உடனே அந்த கடைக்காரர் என்ன சொல்வாரு? சேஞ்ச் இல்லையேப்பா. நம்ம எல்லாருக்கும் இது அடிக்கடி நடக்கிற ஒரு எரிச்சலான அனுபவம் தானே. சரி, இந்த பிரச்சனைக்கு ஆணிவேர் எங்க இருக்கு? சரி, இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யாரு? நம்ம நினைக்கிற மாதிரி இது கடைக்காரங்க கிட்டேந்து வர்ற பிரச்சனை இல்ல. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதே நம்ம பணம் எடுக்கிற ஏடிஎம் மெஷின்ல இருந்து தான். எப்படின்னு பார்க்கலாமா? நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இப்ப இருக்கிற பெரும்பாலான ஏடிஎம்ல இருந்து 500 ரூபாய் 200 ரூபாய் நோட்டு தான் அதிகமா வரும். ஏன் அப்படி? ரொம்ப சிம்பிள். பெரிய நோட்டா வச்சா மிஷினை அடிக்கடி பணத்தை வச்சு நிரப்ப வேண்டிய வேலை மிச்சம். இது பேங்க்குக்கு செலவு குறைக்கும். ஆனா பாருங்க, அவங்களுக்கு வசதியா இருக்கிற இந்த விஷயம்தான் நமக்கு பெரிய நோட்டா கையில கொடுத்துட்டு சின்ன சின்ன செலவுக்கு நம்மள சில்லறை தேடி அலைய வைக்குது. இப்போ எல்லாரும் ஃபோன்பே, கூகுள் பேன்னு டிஜிட்டல் பேமெண்ட் பக்கம் போயிட்டோம். அப்படி இருக்கும்போது கூட ஏன் இந்த சில்லற பிரச்சனை இன்னும் ஒரு பெரிய தலைவலியா நாடு முழுக்க இருக்கு? வாங்க அத பத்தி பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் சிட்டி பக்கம் நல்லா வளர்ந்திருந்தாலும் கிராமங்கள்ல சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறவங்க கிட்ட நம்மளோட டெய்லி செலவுகளுக்கு இதுக்கெல்லாம் இன்னிக்கும் ரொக்கப்பணம் தான் ராஜா. அவங்களுக்கு இந்த சில்லறை கிடைக்காதது ரொம்ப பெரிய கஷ்டம். இங்க பாருங்க, இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் நாடு முழுக்க டிஜிட்டல் பரிவர்த்தனை வேகமா போய்கிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் சாதாரண மக்களோட அன்றாட வாழ்க்கைக்கு பணமும் அதுலயும் குறிப்பா சின்ன நோட்டுகளும் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த கேப் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். சரி, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா? அதுக்காக நம்ம அரசாங்கம் ஒரு சூப்பரான திட்டத்தோட வந்திருக்காங்க. அதோட பேரு தான் ஹைபிரிட் ஏடிஎம். ஹைபிரிட் ஏடிஎம்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள், ஆனா ஒரு செம ஐடியா. நம்ம எப்பவும் எடுக்கிற 500, 200 ரூபாய் நோட்டு கூடவே நம்மளோட டெய்லி தேவைக்கு ரொம்ப அவசியமான சின்ன சின்ன நோட்டுகளையும் சேர்த்து கொடுக்கற மாதிரி டிசைன் பண்ண ஒரு புது மெஷின் தான் இது. இந்த புது ஏடிஎம்ல இருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்க்கலாமா? முதல்ல 10 ரூபாய் நோட்டு. அதோட நிக்கல, 20 ரூபாய் நோட்டும் கிடைக்கும். கூடவே 50 ரூபாய் நோட்டையும் இனிமே ஏடிஎம்ல இருந்தே எடுக்கலாம். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம சில்லறை தேடுற கஷ்டம் எவ்வளவு குறையும். இது ஏதோ பேப்பர்ல இருக்கிற ஐடியா மட்டும் இல்ல. இந்த திட்டம் இப்போ ஏற்கனவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இதோட டெஸ்டிங் அப்புறம் இதை எப்படி விரிவுபடுத்த போறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஹைபிரிட் ஏடிஎம் திட்டத்தை மும்பைல ஒரு பைலட் ப்ரோக்ராம ஆரம்பிச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க அது வெற்றிகரமா இயங்கிட்டு இருக்கு. சோ இது வேலைக்கு ஆகும்னு நல்லாவே தெரியுது. இந்த டெஸ்டிங் முடிஞ்சதும் இந்த ஹைபிரிட் ஏடிஎம்களை நாடு முழுக்க கொண்டு வர பிளான் இருக்கு. குறிப்பா எங்கெல்லாம் பணம் புழக்கம் அதிகமா இருக்குமோ, அதாவது நம்ம ஊரு சந்தை, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல முதல்ல நிறுவ போறாங்க. சரி, இவ்ளோ சொல்றீங்களே, இதனால நமக்கெல்லாம் என்ன நன்மை? வாங்க அத பத்தி கடைசியா பாத்துரலாம். இதுல இருக்கிற பெரிய பிளஸ் பாயிண்டே என்னன்னா, இனிமே சேஞ்ச் இல்லங்கிற வார்த்தைய நாம அடிக்கடி கேட்க வேண்டியிருக்காது. நம்மளோட டெய்லி பண பரிவர்த்தனை எல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடும். பாக்கறதுக்கு இது ஒரு சின்ன மாற்றம் மாதிரி தெரியலாம், ஆனா கோடிக்கணக்கான மக்களோட அன்றாட வாழ்க்கையில இது ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். ஆனா ஒரு கேள்வி இருக்கு. இந்த ஹைபிரிட் ஏடிஎம் திட்டம் நம்ம நாட்டுல இருக்கிற சில்லறை தட்டுப்பாட்ட முழுசா சரி பண்ணிடுமா, இல்ல இது ஒரு நல்ல ஆரம்பம் மட்டும்தானா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.